அனைவருக்கும் இதுவரை மாற்றுத்திறனாளிகளை பற்றி பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. பலருக்கும் மாற்றுத்திறனாளிகள்னால் என்னன்னு தெரியாமல் இருக்கு. நான் பிறந்த காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்படலை. ஆனால் தற்பொழுது நிறைய சலுகைகள் வழங்கியும் பெற்றோர்களுக்கு அது தெரியாமல் இன்னும் அதை அனுபவிக்க முடியாமல் தான் இருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா என்னென்ன சலுகைகள் இருக்குது, எப்படி பண்ணலாம், என்னென்ன உதவி கிடைக்கும், எங்கே போகலாம், எப்படி அந்த பிள்ளைகளுக்கு மேல் படிப்பு படிக்க வைக்கலாம், இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு. அதனால் இந்த சேனலை நீங்கள் பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். மாற்றுத்திறனாளி மாணவர்களும் சரி, மாற்றுத்திறனாளிகளும் சிறப்படைய இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதை தவிர மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொன்னாலே பலரும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காம தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டங்கள்லேருந்து அவங்க எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர் அப்படின்னு நினச்சி அவங்க மேலே அன்பு காட்டி இது பண்ணணும். யாருமே அவங்களுக்கு மேலே அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. அதே ஒரு கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைகளும் சரி, மாணவர்களும் சரி, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பெரியவங்களும் சரி இன்னமும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஒரு கண் பார்வையற்றவர்களுக்கு கிடைக்கிற சலுகை மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்காது. செவித்திறன் உடையவருக்கு, மன வளர்ச்சி குன்றியவருக்கு, கைகால் ஊனமுற்றவருக்கு இந்த சலுகைகள் சென்று சேர அவங்க பெறதும் கிடையாது. அதனால் இந்த சலுகைகள் எப்படி பெறணும் என்னங்கிறத அடுத்த வீடியோவில்